பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 2ஆம் சங்கீதம் 8வது வசனம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்கிறதுங்க. அவர் சொல்கிறார் பாருங்களேன், என்னை கேளும், பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். என்னை கேளும், அப்போது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். என்னை கேளும். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை கேளும். நம்ம ஆண்டவரை கேட்கணும். இந்த டிசம்பர் 4 ஆண்டவருடைய அன்பை நோக்கி பார்க்கிற ஒரு நாள். ஆம், நாம் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அவருடைய பிள்ளையாய் கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் வாய்கள் தந்து கேட்கணும். நீங்கள் கேட்டால் கர்த்தர் தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. அவர் நமக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார், நமக்காக அற்புதம் செஞ்சிருக்கிறார், நமக்காக அதிசயம் செஞ்சிருக்கிறார். அவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையான கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது தான் அந்த நன்மையான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் கேட்குறீங்களா? அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்கிறீங்களா? அந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்கிறீங்களா? அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம அது சொல்ல இருப்பாங்களேன், என்னை கேளும், அப்போது ஜாதிகள் உங்களுக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன். பூமியின் எல்லைகள். உங்களோட வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா? நிலத்து பிரச்சனைகள் இருக்கிறதா? ஜாப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யணும் கேளுங்க. பண தேவைகளில் தடுமாற்றிருக்கிறீங்களா? நீங்கள் கேளுங்க. அவர் நிச்சயம் உங்களுக்கு செய்வார். நான் தருவேன்னு சொல்லிட்டாரு, தருவார். அவர் உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லிட்டாருன்னா தந்துடுவார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்லிட்டாருன்னா தந்துடுவார். அவர் உங்களுக்கு தராருன்னு சொன்னால் அதை யாராலும் மாற்றவே முடியாது. ஆமாம், அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பிள்ளையாக நம்ம நடக்கணும். அவருடைய அன்பு பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் பலப்படுவீர்கள். கர்த்தருடைய அன்பு கரம் உங்களை தொட்டு பலப்படுத்தும். புரியுதுங்களா? நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் எல்லைகளை விஸ்தாரமாக்கும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுடைய ஸ்டடீஸில் கம்மியாக இருக்கா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்கள் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ண கர்த்தர் கிருபை செய்வார். உங்களுடைய தேவைகளுக்காக கேட்குறீங்களா? அதில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அவருக்கு சித்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இன்றைக்கே உங்களுக்கு ஒரு அற்புதம் உண்டு. இன்றே உங்களுக்கு ஒரு அதிசயம் உண்டு. அவர் உங்களுக்கு செய்யாமல் அவர் யாருக்கு செய்ய போகிறார்? என்னை கேளும் என்று சொன்னீரே ஆண்டவரே, நான் உம்மை கேட்கிறேன். என்னை கேளும் என்று சொன்னீரே, உம்முடைய அன்புக்காக நான் இயங்குகிறேன். என்னை கேளும் என்று சொன்னீரே, உம்முடைய வரங்கள் வல்லமையில் கனிகள் அபிஷேகங்களுக்கு தாரும். என்னை கேளும் என்று சொன்னீரே, என்னை எடுத்து பயன்படுத்தும். என்னை கேளும் என்று சொன்னீரே, எனக்கு சந்தோஷத்தை தாரும். என்னை கேளும் என்று சொன்னீரே, எனக்கு சமாதானத்தை தாரும். என்னை கேளும் என்று சொன்னீரே, நான் உம்மோடு கூட இருக்கணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்னென்னலாம் கேட்குறீங்களோ அவர் சித்தத்து பிரகாரமாய் கேட்கிறதில் அவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அப்பா, நீங்கள் அற்புதம் செய்ய வல்லவர். என்னை கேளும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்களே. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் எதெல்லாம் கேட்குறாங்களோ உங்களுடைய சித்தத்தை பிறகு கேட்டுருக்கிறதுல உடனே அற்புதம் செய்யுங்கப்பா. இரக்கம் பாட்டுங்கப்பா. இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.